வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் மாதிரியும் சொல்ல முடியாமல், பிரிஞ்ச் மாதிரியும் சொல்ல முடியாமல், ஒரு வெரைட்டி ரைஸ் சொல்லலாம். ஓகே, அதான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது சாதம் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் சில பேர் வந்து நெய் சாதம் அந்த மாதிரிலாம் சாதம் பண்ணும்போது வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுவாங்க. அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும். அதை சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு தெரியும். இப்போ அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொக்கனட் ஆயில் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் நெய் விட்டுட்டு லைட்டாக கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு அதெல்லாம் போடணும். பட்டை கிராம்பு பாக்கெட்டு சில பேர் தனியாக லூஸில் வச்சுருப்பீங்க. நான் அதிகமாக வாங்க மாட்டேன். எப்போவாச்சும் எனக்காக தோணுனாச்சா 1-2 டைம் போடுவேன். மேக்ஸிமம் அதிகமாக அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்காது எனக்கு. சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ வந்து லிமிட்டாக போட்டுக்கலாம். எப்போவுமே பட்டை கிராம்பு பாக்கெட் ஒன்று எப்பவுமே வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது வர பட்டை கிராம்பு பாக்கெட்லலாம் வந்து அதில் வந்து ஏதோ ஒன்று ஒயிட் கலரில் ஒன்று கிடக்குது. பட் அது இல்லாமல் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வாங்குவேன், இல்லைனா அது கூட வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ஒரு 3 ஆனியன்ஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 ஆனியன்ஸ் கட் பண்ணியிருக்கிறேன். சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இப்படி தான் சமைக்கணும் அப்படி தான் சமைக்கணும்லாம் ரூல்ஸ் கிடையாது. இதுக்கு அடுத்து தான் இதை போடணும் அந்த மாதிரிலாம் வந்து மைண்டில் தோணாது. என்ன அந்த டைமில் என்ன தோணுதோ அதை நான் அப்படியே கரெக்டாக பண்ணிகிட்டே வருவேன். நம்ம ஃபஸ்ட்டே வந்து சில பேர்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு சமைப்பாங்க. இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு சமைப்பாங்க. பட் எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணுவேன். அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு தோணுதோ அதை அப்படியே பண்ணிகிட்டே இருக்குது. அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் என்ன இருக்குது. சமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்குறது கிடையாது. சமைக்க ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் தான் அது என்ன இருக்குது இல்லை அப்படின்னு பார்த்துட்டு எது வீணாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு சமைச்சு முடிச்சிடலாம். ஓகே, அந்த மாதிரி தான் இப்போ இந்த ரைஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கேரட்டு பீன்ஸு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அதை போட்டு சமைச்சிருவேன். வீட்டில் கேரட் பீன்ஸ் நன்னு வாங்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் பச்சை பட்டாணி பட்டர் பீன்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ வந்து அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டு பண்ணேன். ஓகே, ஆனியன் போட்டு நல்லா லைட்டாக உப்பு போட்டு நல்லா இது பண்ணிட்டேன். வதக்கி முடிச்சுட்டு அடுத்து வந்து தக்காளி பழம் கட் பண்ணேன். தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ளே இஞ்சி போடலையே அப்படின்னு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. சரி, சில டைம்லாம் நான் பிரியாணிலாம் பண்ணேன்னா எப்போவுமே தேங்காய் பால் எடுப்பேன். பிரியாணி நான்வெஜ் பிரியாணினா வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றி தான் பிரியாணி மாதிரி செய்வேன். இது சும்மா வீட்டில் தக்காளி சாம்பார். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, ஸ்கூல் ஹாலிடே. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மார்னிங்கே என்னோடய ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். ஒரு 11 o'clock கிட்ட என்னோடய ஒர்க்கெல்லாம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணேன். இது பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சாப்பிடுவானுங்க. நம்ம எப்போவுமே கொடுக்குற சாப்பாடை கொடுத்துட்டே இருந்துச்சுன்னா என் பசங்களாம் ஃபுல்லாகவே நான் குழைஞ்சி அந்த மாதிரி சாதம் தான் அதிகமாக கொடுக்குறேன். சாம்பார் சாதம், ரசம் அப்படி தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி சாதமும் கொஞ்சம் சாப்பிட்டு பழக்கலை. என் பசங்க பழக்கலை. அப்படி தொண்டையில் நின்றுமோ சில நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, மூச்சு கொள்ளையில போய் அடைச்சிருச்சு, அது பண்ணிடுச்சு இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா. அதனால் பயந்துகிட்டே வந்து நான் எதுவுமே அவ்வளோவா கொடுத்ததே கிடையாது இவங்களுக்கு. அதனால தான் இப்போ தான் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ரைஸ்லாம் கொஞ்சம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்க. ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டானுங்க. ஓகே, கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி, சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் அப்பப்போ இந்த மாதிரி கொடுத்ததுனால அவனுங்கெல்லாம் வந்து எதை கொடுத்தாலும் டக்குன்னு முழுங்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருக்கும். சவைக்க மாட்டேங்கிறானுங்களே, அப்போ இந்த மாதிரிலாம் சாதம் கொடுத்தா சவைச்சு தானே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நானே வந்து ட்ரை பண்ணி இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரிலாம் கொடுக்குறேன் அவனுங்களுக்கு. அதுமாதிரி காய்கறியும் அதிகமாக கொடுத்ததே கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னா தான் எதுவும் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி இதான் கொடுத்து பழகியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ் கொடுத்து பழகுங்க. ரொம்ப நிறைய மற்றவங்க வந்து சொல்கிறத வச்சு நம்ம பசங்களை வந்து இதை பண்ணாதீங்க. அவங்க சொல்லுவாங்க இது இப்படி கொடுக்காத அப்படி கொடுக்காத அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுக்காம நம்மளே சின்ன பிள்ளையிலேருந்தே கொஞ்சம் கொடுத்து எப்போவுமே பழக்கிடுங்க. நான் பழக்காமட்டனால தான் நான் இப்போ இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். 2 வயசு 4 வயசு பையனை வச்சுட்டு நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்போவுமே குழஞ்ச சாதமாக தான் இப்படியே வச்சாலுமே இதுக்கடுத்து மனசு கேட்காம மறுபடியும் ரைஸ் வைப்பேன் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தான் 2 வேலையாக இருக்கும் அது. ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். யாரும் அந்த மாதிரி கொடுக்காதீங்க. பசங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்தே கொஞ்சமாக கொடுத்து பழக்குங்க.
ஓகேவா? ஸோ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் மல்லிச்செடி, கொஞ்சம் காலிஃப்ளவர் எப்போ வாங்கினேன்னு தெரில, காலிஃப்ளவர் இருந்துச்சு. ஸோ காலிஃப்ளவர் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் இது பச்சை பட்டாணியும் பட்டர் பீன்ஸும் இருந்துச்சு. ஸோ எடுத்து அப்படியே உரித்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து புழு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பட்டர் பீன்ஸில். நான் பார்த்து லைட்டாக வாஷ் பண்ணிட்டு தான் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பட்டர் பீன்ஸ் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். சில பேர் மிக்சியில் அடித்து போடுவாங்க. நான் கம்மியாக போடுறேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் தட்டி போடுவேன். ரொம்ப நம்மக்கிட்ட அல்சர் அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் இஞ்சி கம்மியாக சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்தா கொஞ்சம் நெஞ்செரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு 2 பேபிக்குமே கொஞ்சம் ரொம்ப நெஞ்செரிச்சல் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து நான் எப்போவுமே கொஞ்சம் இஞ்சி கம்மியாகவே சேர்த்துப்பேன். ஸோ அதெல்லாம் கம்மியாக போட்டிருக்கேன். நெய்யுமே கம்மியாக தான் சேர்த்துப்பேன். பசங்களாம் சாப்பிடணுன்னா தான் கூட கொஞ்சம் ஊற்றுவேன் தவிர்த்து மற்றபடிலாம் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் நெய்யெல்லாம். அல்சர் மேக்ஸிமம் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ வந்து எல்லாத்தையும் பச்சை பட்டாணி எல்லாம் போட்டாச்சு. தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. ஸோ வந்து பச்சை பட்டாணி பட்டர் பீன்ஸ்லாம் எடுத்து கட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன போடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஊர்லேருந்து கொண்டு வர மசாலா தான். இதுக்கு வந்து அந்த காரமாக எதுவுமே போட மாட்டேன். குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, காரம் வத்தப்பொடி அதெல்லாம் நான் போடவே மாட்டேன். பட் பிரியாணி மசாலா மேக்ஸிமம் பிரியாணி மசாலா தோணுச்சுன்னா கண்டிப்பாக போடுவேன். இப்போ வந்து பிரியாணி மசாலாலாம் போடுறது கிடையாது. தூத்துக்குடிலேருந்து கொண்டு வரதான் நட்டார் கறி மசாலா பொடி. இது அங்கே ஊர்லேருந்தே மொத்தமாக வாங்கிட்டு வர்றது. அங்கேருந்து போயிட்டு வரும்போது ஒரு வாட்டி ஹோல்சேல் கடையில் போய் ஷாப்பிங் பண்ணிடுறது ஃபுல்லாகவே. அதுதான் எல்லாத்துக்கும் பிரியாணிக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி. இப்போ பிரியாணி பண்ண அந்த பொடியை போட்டு கூட கொஞ்சம் அந்த பிரியாணி மசாலா லைட்டாக போடுவேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணவே மாட்டேன். இதான் எனக்கு பிரியாணி மசாலா. இதுதான் என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணினாலும் சரி, இதனாலும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி. காரம் இல்லாமல்னா கூட கொஞ்சம் இன்னொரு நேரம் சாப்பிட தோணும், இல்லை கூட கொஞ்சம் அதிகமாக வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ காரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டி தான் அவ்வளோதான் சாப்பிடுவாங்க, வேணா போதும் அப்படிம்பாங்க. இப்போ காரமும் இல்லை, அந்த ஒரு இனிப்பான டேஸ்ட் லைட்டாக அந்த பிரியாணி இருந்துச்சுன்னா ஒரு வாட்டிக்கு போக இன்னொரு வாட்டி சாப்பிடணும்னு நம்மளுக்கே தோணும். வயிறு பசிக்கும் போது பிரியாணி மேக்ஸிமம் நம்ம சாப்பிட்டாலே டக்குன்னு டைஜஸ்ட் ஆகிடும் பிரியாணிலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அது வந்து நம்ம வச்சுருக்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது இருந்த மாதிரிக்கு டேஸ்ட்டாக அதுக்கு அடுத்த டைம் இருந்துச்சுன்னா மறுபடியும் சாப்பிட தோணும். எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் 2 வாட்டி சாப்பிடுவோம். இப்போ மத்தியானம் வச்சுட்டு ஒரு வாட்டி வச்சிட்டோம்னா ஈவினிங் ஒரு வாட்டி என் ஹஸ்பண்ட் நானும் சாப்பிடுவோம். நீங்களும் அந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அந்த மசாலா போட்டு கொஞ்சம் மல்லி செடி வச்சுருந்தேன், அது வந்து பிச்சு போட்டேன். நான் இந்த இதுக்கு அடுத்து தான் இது போடணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு என்ன எப்போ கையில் எது கிடைக்குதோ அதெல்லாம் போட்டுட்ருக்கலாம். ஓகேவா? சரிங்களா? ஆர்டர்லாம் கிடையாது. வெறும் இந்த பொடி போட்டுட்டு நட்டார் பொடி போட்டால் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான் போட்டிருக்கேன். வேறு ஒன்றுமே போடல. பிரியாணி அரிசி போடல, நம்ம வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். பிரியாணி அரிசி இதுக்கு தேவையில்லை. இதுவே இந்த அரிசியே பிரியாணி அரிசி மாதிரி தான் வரும். ஸோ வந்து நம்ம தேவையில்லை. நம்ம வந்து நான்வெஜ் அந்த மாதிரி பண்ணும்போது பிரியாணி அரிசி போட்டால் அது வேறு மாதிரி. இது கிட்டத்தட்ட சாப்பாடு அரிசி, சீரக சம்பா அரிசி மாதிரி தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ வந்து நான் அதுவே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் எல்லா அரிசிலாம் வாங்க மாட்டேன். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் வாங்குவேன். மேக்ஸிமம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா தான் இல்லைனா வாங்கினா அப்படியே கடந்துடும். அதுக்கு சாப்பாடு அரிசி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்போவுமே வந்து இப்போ எத்தனை கிளாஸ் நம்ம போட்டிருக்கோமோ, இப்போ வந்து நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன் ரைஸில். ஃபஸ்ட்டு ரைஸ் எல்லாமே வந்து மசாலாலாம் போய் அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடணும். இப்போ நான் வந்து சாப்பாடு வைக்க போகிறோமா, அந்த தண்ணி வச்சு கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா மசாலாவும் கிண்டி அது கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரிசி போடணும். ஸோ அந்த கொதிக்கிற கேப்பில் என்ன பண்ணலான்னு பார்த்தா காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தேன். சும்மா மசன்னு எதுக்கு அப்படின்னு நின்றுட்டு அது கொதிக்கிற வரைக்கும் அதை பார்த்துட்டே இருக்கணுமான்னு சொல்லிட்டு சைட் பை சைடு இங்கிட்டு காலிஃப்ளவர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலிஃப்ளவர் கட் பண்ணி அதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். சாப்பாடு பண்ண பொரியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணி வந்து இது பண்ணணும், அது என்னது அவிக்கணும். சரிங்களா? அதை அவிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பொரிக்க முடியும். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் வெந்திருக்கும். நம்ம அப்படியே பொரிச்சோம்னா அது சவுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஒரு 10 மினிட்ஸ் நான் எப்போவுமே பாயில் பண்ணிவிடுவேன். பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவேன். அந்த கேப்பில் வந்து காலிஃப்ளவர் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. என் பையனுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே செய்கிறதே கிடையாது. அப்படியே அங்கங்கே சுற்றிக்கிட்டே தான் இருப்பான்.
படி நம்மளும் நிறைய வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டான். மிஸ்ஸு ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கிறான். சரி கொஞ்ச நேரமாக தான் ஹேண்ட் ரைட்டிங்காவது எழுதுடா அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிகிட்டே கொஞ்சம் சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ பேக் எடுத்துகிட்டு சார் போகிறாரு, படிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்பீங்க இவ்வளோ தூரம் படிக்கிறான்னு. லீவ் விட்டாலும் இப்போலாம் பசங்க படிக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம ஸ்டேஜ்லலாம் இருக்கும்போது இப்போ லீவ் விட்டாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லுவோம். இப்போலாம் பசங்களை படின்னு சொல்கிறோம். எனக்கே அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் என்ன செய்கிறது, மிஸ்ஸு படிங்க 3 நாள் லீவ் விட்ருக்கேன் படிங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸ்கூல்லேருந்து. ஸோ வந்து கொஞ்சமாக அது எப்போவுமே லீவ் விட்டால் படிக்கணும். அது எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பையன் ஃபஸ்ட்லேருந்தே படிக்க வைக்கிறனால தான் எக்ஸாம் டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. லாஸ்ட் டைமில் உட்காந்து முட்டினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லிக் கொடுக்குற பேரண்ட்டுக்கும் கஷ்டமாக இருக்கும், படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே ஃபஸ்ட்டே வந்து படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னது, அப்போ வந்து காலிஃப்ளவர் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. காலிஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பெரிய துண்டு இருந்தால் கத்தியை வச்சு, சில பேர் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு காம்பு ரொம்ப ஒட்டாக கட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. எங்கள் அம்மா அப்படி பண்ணுவாங்க. ஸோ நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட வந்து என்னெல்லாம் போட்டு அவிய வைப்பேன்னா உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு அவிய வைப்பேன். நீங்கள் என்னெல்லாம் போட்டு அவிய வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை வெறுமனையாக சில பேர் அவிய வைப்பாங்க பார்த்துருக்கேன். சில வந்து நம்ம இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் பார்த்துருக்கேன். இந்த காலிஃப்ளவர் வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் வெந்நீரில் போட்டு எடுத்துட்டு அப்புறம் லைட்டாக மசாலா போட்டுட்டு அப்படியே பொரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ நீங்களே இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் இந்த காலிஃப்ளவருக்கு வந்து என்னென்ன போடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து பக்கத்தில் வந்து அரிசி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சாப்பாடு அரிசியை வந்து நல்லா கலரி வச்சாச்சு. கலரி வச்சதை வந்து அப்படியே அரிசி அப்படியே உள்ளே கொட்டிட்டு நம்ம நெய் வேணும் கூட கொஞ்சம் நம்ம நெய் விடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நெய்யை விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். உப்பு ஏதாச்சும் டேஸ்ட் கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, மேக்ஸிமம் சாப்பாடு அரிசி தானே ஒரு 2 விசில் விடலாம். இப்போ பாஸ்மதினா ஒரு விசிலே போதும், அதிலே விட்டுட்டு ஆனால் 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணணும். இது சாப்பாடு அரிசினால ஒரு 2 விசில் 3 விசில் கூட தாராளமாக விடலாம். ஏன்னா 3 கிளாஸ் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன் நான், நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து அது என்னது காலிஃப்ளவரை வந்து மசாலா போட்டு வச்சிடலாம், கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படின்னு நினச்சிட்டு மசாலா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மசாலா என்னெல்லாம் போட்டேன் அப்படின்னா எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வரதான். நட்டாரில் வந்து கறி மசாலா பொடி பாக்கெட் இருக்கும், சிக்கன் 65 பொடி, அதை வந்து போட்டு விரைய வச்சேன். அது காலிஃப்ளவர் அதெல்லாம் போட்டு விரைய வச்சு எண்ணெய் விட்டு பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள்லாம் மதியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய தக்காளி சாதம் ஆர் வெரைட்டி சாதம் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி தான், எப்படி பண்ணீங்கன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மகாராஜா பொடி மசாலா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அது போக என் பசங்களுக்கு வந்து மனசு கேட்காம கொஞ்சோளவு வந்து அரிசி பருப்பு சாதம் வச்சுருக்கேன். வெறும் வந்து அரிசி சிறுபருப்பு போட்டு பூண்டு போட்டு கொஞ்சம் ரைஸ் பக்கத்துலேயே வச்சுட்டேன். எங்கே இது சாப்பிட மாட்டான்னு சொல்லிடுவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.